ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்ட்ராடே பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஸ்டாக்ஸ் தான் நான் பார்க்க போகிறோம். ஒரு 4-5 ஸ்டாக் வந்து நான் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் பார்க்க போகிறோம். சரி, இன்ட்ராடேன்னு சொல்லிட்டு நீங்கள் HDFC பேங்க்கை 4 ஹவர் சார்ட்டில் வச்சுருக்கீங்கன்னு கேட்கலாம். எல்லாருக்கும் டவுட் இருக்கும். நான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சது வந்து மார்க்கெட் எந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சல்டேஷனில் இருக்குது. அதை நம்ம மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த ஜோனில் பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் இருக்குது. அதாவது சப்போர்ட் மல்டிபிள் டைம் இந்த இடத்துல வந்துட்டு பிரேக் அவுட் ஆகாமல் ரிஜெக்ட் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ இதை வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் சோர்ஸ். அப்சைடு அதே மாதிரி தான் மேலே போக முடியாமல் திரும்ப மேலேருந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதாவது நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்போயுமே ஒரு கன்சால்டேஷன்ஸ் மார்க்கெட் வந்து கிளியராக கன்சால்டேஷன் என்ன கொடுத்துருக்கும். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு, டவுன் சைடில் இருந்துச்சு. அடுத்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி வந்துட்டு ஃபார்மேஷன் ஆகி மேலே போச்சு. லைட்டாக ஒரு கன்சல்டேஷன், திரும்ப ஒரு பிரேக் அவுட்டு, அப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னா கன்சல்டேஷன். இப்போ திரும்ப ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேலேயோ இல்லை கீழேயோ போகிறக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம டார்கெட் வந்து ப்ரீவியஸ் கையோ இல்லை ப்ரீவியஸ் லோவோ வச்சு நம்ம மார்க் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த பேட்டர்னோட ரேஞ்சஸ் வச்சு மார்க் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ஜோன்ஸ் வரையும் வரக்கான கிளியராக இருக்குது. அதாவது இந்த ப்ரீவியஸ் கேண்டில் வந்து கிளியராக ஒரு கிளியராக கீழேருந்து மேலே போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு கேப் அப் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ நம்ம இந்த இடத்த வந்து நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன், இது வந்து நம்ம செகண்ட் டார்கெட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது 15360 அந்த ரேஞ்சஸை நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டாகவும் 1506 அந்த இதை நம்ம செகண்ட் டார்கெட்டாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ டவுன் சைடு வந்து டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரி, மார்க்கெட் அப் சைடு பிரேக் அவுட் என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க சில பேர். ஸோ அப் சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு ஹை போகிறக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட்டு சரி இந்த இடத்துல ஒரு மைனர் ரிஜெக்ஷன் இருக்குது, இந்த இடத்துல போய்ட்டு ரிஜெக்ட் ஆகாதா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இல்லை இது வந்து மைனர் ரிஜெக்ஷன் தான். அதாவது ப்ரீவியஸாக நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஜோனுக்கு நேரம் எந்த ஜோனுமே கிடையாது, இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு கிடையாது, ஸ்ட்ராங்கானது கிடையாது. ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மட்டும்தான் மார்க்கெட் எப்பவுமே ரியாக்ட் ஆகும். ஸோ ஸ்ட்ராங்கான ஜோன்ஸ் பார்த்தோன்னா இந்த ரேஞ்சஸில் இருக்குது. நம்ம வந்து அப்சைட் டார்கெட்டை இந்த ஜோன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது 1722 அந்த ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ அந்த ஜோனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் கிளியராக மேலேயும் அது மாதிரி கீழேயும் போகிறக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் என்றைக்குமே ட்ரேட் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம ஸ்டாப் லாஸ் எப்பயுமே இப்போ மார்க்கெட் சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ பிரேக் அவுட் ஆகுதுன்னா சப்போர்ட்டுக்கு கீழே, அதாவது இப்போ சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகுதுன்னா நம்ம சப்போர்ட்டுக்கு கீழே வெளியவே வச்சிடக்கூடாது. நம்ம சப்போர்ட்டு பிரேக் அவுட் ஆனால் அதாவது உள்ளே வச்சுக்கணும் ஸ்டாப் லாஸை. அதாவது அவே ஃப்ரம் த ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் அந்த இடத்துல மைனர் ரிஜெக்ஷன்ஸில் எங்கேயாவது ஹையோ இல்லை லோவோ எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஜோன்ஸ் வரையும் நம்ம வச்சுக்கணும் ஸ்டாப் லாஸை. புரிஞ்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இது வந்து 1 ஹவர் சார்ட்டில் வச்சுக்கோங்க. இது வந்து நான் ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு காட்டேன். 1 ஹவரில் வச்சு என்ட்ரிஸ் பண்ணால் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ். அந்த ஸ்டாக் தான் நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நான் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து போய் செக் பண்ணி பார்க்குறேன். ஹையர் டைம் ஃப்ரேமில் எந்த ஒரு மார்க்கெட் வந்து கிளியராக எந்த ஒரு வியூமே கிடைக்கல, பேட்டர்ன்ஸ் இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு 4 ஹவர்ஸ் வைக்கிறேன். 4 ஹவர்ஸ்லையும் பார்த்தா அந்தளவுக்கு தெரியலை. ஆனால் நான் வந்து ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நான் ஆல்ரெடி போட்ட லைனவே ட்ராப் பண்ணி காட்டுறது எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதனால உங்களுக்கு நான் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி பேக் டெஸ்டிங் பண்ணி வச்சதை நான் உங்களுக்கு வந்து ட்ராப் பண்ணி அப்போயே கரண்ட்டாக நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து 1 ஹவர்ஸில் போவோம். 1 ஹவர்ஸில் பார்த்தோன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒன்று ஃபார்மேஷன் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துலேருந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒன்று ட்ராப் பண்ணுறேன். சின்னதாக இருக்கும். நான் வந்து இன்னொரு ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் போகிறேன். அது மாதிரி இந்த சைட்லேருந்து நம்ம இந்த சைடு ஒரு மார்க்கை போட்டுக்கோம். ட்ரெண்ட்லைன் வந்து டாட் பண்ணிட்டோம்னா இது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இது வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ட்ரையாங்கிளில் 3 டைப் இருக்குது. ஒன்று டிசெண்டிங் ட்ரையாங்கிள், அசெண்டிங் ட்ரையாங்கிள், அப்புறம் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள்னா மார்க்கெட் எந்த சைடு வேணால் பிரேக் அவுட் ஆகிற சான்சஸ் இருக்குது. நம்ம எங்கே என்ட்ரிஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அப் சைடு பார்த்தோன்னா இந்த ஜோனில் வந்து ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. இது வந்து நான் கலர் மார்க் பண்ணிக்கிறேன், பிளாக் கலரில் வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த அப் சைடு வந்து இந்த ரேஞ்சஸ் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரிஸ் பண்ணலாம். டவுன் சைடு பார்த்தோன்னா இந்த ஜோனில் பார்த்தோன்னா ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் ஜோன் வேறு இருக்குது. இங்கேயும் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது, இந்த ஜோன்லேயும் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு ஒரு மார்க்கை போட்டுக்குவோம். இது வந்து இங்கே ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது. இப்போ நம்ம எப்போ என்ட்ரிஸ் போகலான்னு கேட்டோன்னா இந்த சப்போர்ட் ஜோனையோ இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனையோ மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரிஸ் பண்ணோம்னா
அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு ஹையோ ஒரு நல்ல ஒரு லோவோ போகிறக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நம்மளோட அப்சைட் டார்கெட் இந்த ஜோனில் வச்சுக்குவோம். இது வந்து 1 2 4 30 அந்த ரேஞ்சில் இருக்குது. நான் க்ரீன் கலராக மார்க் பண்ணிக்கிறேன் டார்கெட்டை மட்டும். அப்போ டவுன் சைடு பார்த்தோன்னா வந்து நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டை இந்த ஜோனில் வச்சுக்கலாம். அதாவது இது வந்து பேட்டர்னோடய வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து எப்படி இருந்தாலும் பிரேக் அவுட் ஆகி ஒரு லைட்டாக பிரேக் அவுட் அடுத்த ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு இந்த ஜோன்ஸ் வரைய வரக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம டவுன் சைட் டார்கெட்டும் இந்த ரேஞ்ச் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கீழே போய் செக் பண்ணி பார்த்தோம்னா இங்கே வரை இருக்குது மார்க்கெட். இது வந்து செகண்ட் டார்கெட் நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் போய் செக் பண்ணி பார்த்தோம்னா மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு நல்ல ஃபாலிங்கில் இருந்தால் நல்ல ஒரு ஹை போயிருந்துச்சு. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்பாக கீழே இறங்கியிருக்கனால அந்த லெவல்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அந்த ரேஞ்சஸ் வரையும் போகிறக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து நம்ம செகண்ட் டார்கெட்டு. அது மாதிரி நம்ம அப்சைட் டார்கெட்டில் இங்கே ஒரு லெவல்ஸ் இருக்குது. அப்சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம செகண்ட் டார்கெட். ஸோ ஓகேங்களா, பிரேக் அவுட் கொடுக்கட்டும். சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ பிரேக் அவுட் பண்ணக்கப்புறம் நம்ம என்ட்ரிஸ் பண்ணலாம். இது வந்து இன்ட்ராடே ஸ்டாக்ஸ். ஸோ இது வந்து 30 மினிட்ஸில் கிளியராக இருக்குது. அதுக்கு கீழே போனால் இன்னும் கிளியராகவே இருக்கும். ஸோ நம்ம வந்து 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு என்ட்ரிஸ் பண்ணால் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் முடியும். நம்ம மூணாவது பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கரூர் வைஸ்யா பேங்க் வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். அதை இன்ட்ராடே வந்து நம்ம 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் என்ட்ரிஸ் பண்ணால் ஒரு நல்லதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரூர் வைஸ்யாவில் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். மார்க்கெட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒன்று ஃபார்மேஷன் ஆகிருக்கு. பார்த்தோன்னா அந்த சைடு வந்து டவுன் சைடு ட்ரெண்ட் லைனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தோன்னா அந்த ரிஜெக்ஷன்ஸ் வச்சுட்டு நம்ம ட்ராப் பண்ணுறோம். இந்த ஒரு பேட்டர்ன் அந்த ரிஜெக்ஷன் வச்சு தான் நம்ம ட்ராப் பண்ணுவோம். இப்போ பார்த்தோன்னா ஓரளவுக்கு கிளியராக தெரியும். இன்னும் ஃபுல்லாக ஃபார்மேஷன் ஆகலை. அது வெயிட் பண்ணி ஃபார்மேஷன் ஆகும். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் என்ட்ரிஸ் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இதுவும் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்ஸில் இருக்குது. இந்த ஜோன்ஸை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரிஸ் போகலாம். இப்போ பிளாக் கலர் லைன்லேயே இருக்குது 110 அந்த ரேஞ்சஸில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்ஸில் இருக்குது. இந்த ரிஜெக்ஷன்ஸ்லாம் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஹையோ இல்லை ஒரு நல்ல ஒரு லோவோ பிரேக் அவுட் பண்ண போகிறக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நம்ம அப்சைடு வந்து ஃபஸ்ட் லெவலாக இந்த லெவலில் கன்சிடர் பண்ணிக்கலாம், ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த லெவலில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். 115 அந்த ரேஞ்சஸில் இருக்குது. நம்ம டார்கெட் வந்து க்ரீன் கலர் லைனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் டார்கெட் பார்த்தோன்னா இங்கே டவுன் சைட் டார்கெட் பார்த்தோன்னா இந்த ஜோன். இது வந்து ப்ரீவியஸ் லோ. ஸோ நம்ம வந்து இந்த ரேஞ்சஸ்லேயே ஒரு லோ வச்சுக்கலாம். அது மாதிரி இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணாலும் நல்ல ஒரு ஃபாலிங் கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் ப்ரீவியஸாக பார்த்தோன்னா இந்த லோ வரையும் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இதில் வந்து எங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாலும் பார்த்தோன்னா இந்த ஜோன்ஸில் ஒரு இங்கே ஒரு லெவலாகவும் இதை ஒரு லெவலாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்சிடர் பண்ணோம்னா இதாக இருக்கும். அதாவது மேக்ஸிமம் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனால் ஒரு நல்ல ஒரு ஃபாலிங் கொடுக்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரி, அப் சைடு பார்த்தீங்கன்னா அப் சைடு ப்ரீவியஸ் ஹை வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த ஜோன் வரையும் தான் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சஸ் வரையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறது நல்லது. சப்போஸ் அதுக்கு மேலே போச்சுன்னா அதாவது இங்கே ஒரு ஜோன் இருக்குது. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் போச்சுன்னா நான் மார்க் பண்ணி காட்டிட்டு இந்த ஜோன் இருக்குது. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இன்னும் ஒரு நல்ல ஹை போகிறக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எந்த சைடு பிரேக் அவுட் ஆனாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டே புக் முடியும். நம்ம சொன்ன மாதிரி தான் அவே ஃப்ரம் த ஸ்ட்ரக்சருக்கு வெளியவோ இல்லை உள்ளவோ வைக்கலாம். வெளியே வைக்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ பிரேக் அவுட் இங்கே ஆகுதுன்னா நம்ம இதுக்கு உள்ளே வைக்கலாம் ஸ்டாப் லாஸை. இப்போ மார்க்கெட் அப்சைட் பிரேக் அவுட் ஆனால் இந்த லோவில் நம்ம இந்த சொல்லியிருக்க சப்போர்ட் ஜோனில் வைக்கலாம். வச்சோம்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டே புக் பண்ண முடியும். அது மாதிரி வெயிட் பண்ணணும். அதாவது மார்க்கெட்லேருந்து பொறுமை இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ பொறுமையாக என்ட்ரிஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப்பில் நான் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கேன். 30 மினிட்ஸ் அவ்வளோக்கா கிளியராக இல்லை. ஸோ நம்ம அதாவது ரேஞ்சஸை மட்டும் மார்க் பண்ணிட்டு நம்ம 15 மினிட்ஸில் போய்ட்டு என்ட்ரிஸ் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோன்னா மார்க்கெட் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று தான் க்ரியேட் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு சின்னதாக கன்சல்டேஷன் மாதிரி தெரியுது. மேலே வந்து நான் அப்சைட் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று மார்க் பண்ணிக்கிறேன். டவுன் சைடு பார்த்தோன்னா இந்த ஜோன்ஸில் ஒரு சப்போர்ட்டையும் நான் மார்க் பண்ணுறேன். அதாவது இந்த ஜோனில் வந்து சப்போர்ட்டையும் நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகட்டும். பிரேக் அவுட் பண்ணாக்க என்ட்ரிஸ் போகலாம். அதாவது சப்போர்ட் வந்து நம்ம ப்ரீவியஸாக அதுக்கேற்ற மாதிரி நான் கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கிறேன். அப்சைட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மார்க்கெட் இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அப்சைட் டார்கெட். இந்த இது வந்து ப்ரீவியஸாக இது வந்து மைனர் ரிஜெக்ஷன் தான். அதாவது மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகாமல் ஒரு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு, சின்னதாக ஒரு ரிஜெக்ஷன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துலையும் இது வந்து நம்ம அப்சைட் டார்கெட்டில் ஃபஸ்ட் டார்கெட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸாக செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஜோன்ஸில் இருக்குது. இந்த ஜோன்ஸில் வந்து ப்ரீவியஸ் கை இங்கே இருக்குது. ஸோ இந்த ஜோன்ஸ்லேயும் ஒரு சின்ன ஒரு மார்க் பண்ணிக்கலாம். 1295 அந்த ரேஞ்சஸில் இருக்குது. அதாவது இந்த ஃபஸ்ட்டு இந்த டார்கெட் அடிக்கும், அடுத்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப அங்கே போகும். அந்த மாதிரி
நம்ம டார்கெட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. டவுன் சைட் டார்கெட்டும் அதே மாதிரி தான். இப்போ மார்க்கெட் இது பிரேக் அவுட் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு இதை அடிச்சிடும். குறிப்பிட்ட ரேஞ்சஸ் கூட மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். ஸோ இதை அடிச்சுட்டு திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அடுத்து அதையும் பிரேக் அவுட் ஆகிட்டு இன்னும் ஒரு நல்ல ஒரு லோ போகிறக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம செகண்ட் டவுன் சைட் டார்கெட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட் இங்கே வச்சுக்கலாம். அதாவது 1 2 3 5 அந்த ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ நம்ம இடத்துல கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம பிரேக் அவுட், அதுக்கப்புறம் என்ட்ரி, அதுக்கப்புறம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டு நம்ம டார்கெட் அடிக்கிற வரையும் இது பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் டார்கெட் வரையும் வெயிட் பண்ணாலும் சரி, இல்லை டவுன் சைடில் 2 டார்கெட்டுமே அடிக்கணும்னா சரி, எந்த செட் இருந்தாலும் நம்ம பொறுமை தான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து 30 மினிட்ஸ் அனலைஸ் பண்ணோம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போய் செக் பண்ணி பார்த்தோன்னா கிளியராக இருக்குது. ஸோ 15 மினிட் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு என்ட்ரிஸ் எடுங்க. கன்சிடர் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் ஜோன் ரைட் பண்ணிக்கலாம். சப்போர்ட் ஜோன் சரி ஓகே. சப்போர்ட்டு மேலே பார்த்தோன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சரி ஓகேங்களா. சப்போர்ட்டு இது வந்து ரெசிஸ்டன்ஸ். பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் என்ட்ரிஸ் போகணும். அது மாதிரி ஸ்டாப் லாஸ் பார்த்தோன்னா மார்க்கெட் அப் சைடு பிரேக் அவுட் ஆனால் இந்த ரேஞ்சஸில் வச்சுக்கிறது நல்லது. டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனால் இந்த ரேஞ்சஸ்லேயே அதே ரேஞ்சஸ்லேயே வச்சா ஒரு நல்ல என்ட்ரியாகவே இருக்கும். ஸ்டாப் லாஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி நம்ம சேனலில் வந்து டெய்லி வீடியோஸ் போடலான்னு நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டன் ஒன்று இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி போடுவோம். சப்போஸ் அதை பார்த்துட்டு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பேட்டர்னை போட்டிருக்கோம்னா பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போய் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே புரியாது. ஸோ நம்ம பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம கரண்ட் சுச்சுவேஷன் மற்ற மாதிரி வீடியோஸ் போடுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதாவது இந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம இன்னும் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.